உரையினால் இம்மாலை. உரை விளக்கம் ஆசான்மா செந்தமிழன். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் இயற்றிய அற்புத திருவந்தாதி. இசைத்துதி உரைத்தொடர். வகுப்பு 11. நாள் 29 நவம்பர் 2025. அனைவருக்கும் வணக்கம். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மை அருளி செய்த அற்புத திருவந்தாதி உரை விளக்கத் தொடரின் இன்றைய தலைப்பு உரையினால் செய்த இம்மாலை. இது 101ஆம் பாடலின் முதலடி. கடந்த பாடத்தில் 96ஆம் பாடலை விளக்கினோம். இன்று அதற்கு அடுத்த பாடல் முதல் 101 வரை விளக்கம் இடம்பெற இருக்கிறது. மறைத்துலகம் ஏழினும் வைத்தாயோ அன்றேல் உரைப்போடும் உன்கை கொண்டாயோ நிறைத்திட் துளைந்தெழுந்து நீ எரிப்ப மூவுலகும் உள்புக் களைந்தெழுந்த செந்தீயழல். இதற்கு முந்தைய பாடலில் அம்மை என்ன கூறினாள் என்று நினைவுபடுத்திவிட்டு இதனை விளக்கினால்தான் தொடர்ச்சி விளங்கும். ஆர்வல்லார் காண அரணவனை அன்பென்னும் போர்வை அதனாலே போர்த்தமைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சின் உள்ளடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து. இறைவனை அவன் மீது அன்பு கொண்ட அடியார் கூட்டம் சீர்வல்ல தாயம் என்று அழைக்கக்கூடிய சீர்தன்மை கொண்ட அடியார் கூட்டம் அன்பென்னும் போர்வையாலே இறைவனை மறைத்து தம் நெஞ்சினுள் அடைத்து வைத்து விட்டது. இப்படி ஒரு மாயம் செய்வதற்கு அந்த கூட்டத்திற்கு உரிமையை இறைவன் வழங்கி இருக்கிறான் என்று இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது அவனே அடியார் கூட்டத்தின் நெஞ்சிற்குள்ளே மறைந்து கொண்டான். ஏனென்றால் அடியார் அல்லாத அன்பற்ற புறத்தாருக்கும் பிறருக்கும் தான் வெளிப்படவே கூடாது என்பது இறைவனின் நிலை. அன்பர் உள்ளத்து ஒளிந்திருப்பவன் கறந்திருப்பவன் அவன். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் என்று இதே கொள்கையை திருவாசகத்தில் மாணிக்கவாசக பெருமானார் பதிவு செய்தார். அடியார் உள்ளத்தில் அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கை என்றால் அடியாரது உள்ளத்து உள்ளே அன்பு மிகையாக ஊற்றெடுக்கிறது. அதனால் இறைவன் அந்த அடியாருடைய உள்ளத்துக்குள்ளே குடியாக இருக்கிறான், அங்கேயே குடிகொண்டு விட்டான். இது இறைவனது கொள்கை என்றே கூறுகிறார். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். அதுதான் அவனுடைய கொள்கை, அது அவனுடைய கொள்கை, அது அவனுடைய சிறப்பு. இதே கருத்துதான் திருவாசகத்தில் பாடப்பட்டது. அம்மை இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தியதே நாங்கள் தான் என்று கூறுகிறாள். அதாவது மாணிக்கவாசகர் இறைவன் அடியார் உள்ளத்தில் குடியாக இருக்கிறான், அது அவனுடைய கொள்கை என்கிறார். அம்மை என்ன கூறுகிறாள்? அவனை உள்ளத்தில் மறைத்து போர்வை போர்த்தியதே நாங்கள் தான் என்கிறாள். இப்படி அடியார் உள்ளத்துக்குள்ளே மறைந்துள்ள இறைவனை ஆர்வல்லார் காண வேண்டும், அவன் மீது ஆர்வம் கொண்டவர்கள் மட்டும் காண வேண்டும் என்பது
அம்மை உள்ளிட்ட இறைவனோடு உறவாடியோரின் விருப்பம், நோக்கம், உண்மையில் அது இறைவனது விருப்பம். அவன் விரும்பவில்லை என்றால் எவருக்கும் இந்த விருப்பமே எழாது. ஆகவே இறைவன் பிறருக்கு வெளிப்படுவதில்லை, அடியார் உள்ளத்திலிருந்து நீங்குவதில்லை. இதற்கு அடுத்த பாடலாகத்தான் மறைத்துலகம் ஏழினும் வைத்தாயோ அன்றேல் உரைப்போடும் உன்கை கொண்டாயோ. மறைத்துலகம் ஏழினும் வைத்தாயோ அன்றேல் உரைப்போடும் உன்கை கொண்டாயோ என்று ஒரு கேள்வி எழுப்புகிறாள். நாங்கள் உன்னை அப்படி மறைத்து வைத்தோம். நான் உன்னை கேட்கிறேன், ஐயனே, உன்னை நீ மறைத்து உலகம் ஏழினிலும் வைத்து விட்டாயோ, அல்லது உரைப்போடும் உன்கை கொண்டாயோ? அன்னை இறைவனிடம் ஏதோ ஒன்றை பற்றி கேட்கிறாள். இறைவன் கொண்டுள்ள ஒரு தன்மையை பற்றி கேள்வி எழுப்புகிறாள். உன்னை நாங்கள் உள்ளே மறைத்து வைத்தோம், ஆனால் நீ ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறாயோ என்று உன்னை கேட்கிறேன். நீ ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறாய், அதனை 7 உலகத்திலும் மறைத்து வைத்திருக்கிறாயா, அல்லது உனது கையில் அதனை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாயா? அது என்ன என்பது பாடலின் இறுதியில் வருகிறது. எதை மறைத்தாய் என்று இறைவன் மறைத்ததாக அன்னை கருதுகிறாள் என்று பாடலின் இறுதியில் வருகிறது. அதற்கு முன்னர் உரைப்போடும் உன்கை என்ற கருத்தை விளங்கிக் கொள்வோம். உரை என்பது உறைந்து போதல், உறைதல், ஓரிடத்தில் இருத்தல், ஒன்றை மூடியிருத்தல். உரை, வாளுக்குரிய உரை என்று அந்த சொல் ஒன்றை உள்ளே வைத்து மூடியிருப்பதையும் எளிதில் அசையா தன்மையையும் குறிக்கிறது. இறைவனது கை எப்படிப்பட்டது என்றால் உரைப்போடும் கை. அவனது கை எளிதில் அசையாது, அது உறைந்து இருக்கிறது, அது உரையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கையில் வைத்திருக்கிறாயோ என்று கேட்கிறாள். எதனை வைத்திருக்கிறாயா மறைத்தாயா என்று கேட்கிறாள். நிறைத்திட்டு உழைந்தெழுந்து நீ எரிப்ப உலகம் உள்பு களைந்தெழுந்த செந்தீ அழல். நிறைத்து இட்டு உழைந்து எழுந்து நீ எரிக்கையில் 3 உலகமும் அதன் உள்ளே புகுந்து உழைந்து எழுந்தது. எது? செந்தீ அழல், செம்மையான தீ கொண்ட அழல். இந்த அழல் என்பது எளிதில் கடிதாக பரவும் தன்மையை குறிக்கும். அது கடிதாக பறந்து, அதாவது மிக விரைவாக பரவும். அவ்வாறு பரவி தான் சென்ற இடங்களை எல்லாம் அது விழுங்கிவிடும். அதுதான் அழல். அழற்சி என்பதே இதிலிருந்து எழுந்த சொல்தான். அழற்சி ஏற்பட்டு விட்டது என்றால் உடல் முழுவதும் அது இருக்கும், உடனடியாக வெளிப்படுத்தும், உடனடியாக உடல் முழுவதும் பரவி தன்னுடைய உடலில் உள்ள பல தன்மைகளை தனக்குள் வாங்கிக் கொள்ளும். அதுதான் அழல், அழற்சி. தீயின் அழல் என்றால் எங்கோ எரிந்தாலும் இங்கு அழல் இருக்கிறது. அதனால் இது அன்னை இவ்விடத்தில் அழல் என்ற சொல்லை வைக்கிறாள். ஏனென்றால் அது 3 உலகத்தையும் எரிக்கிறது, 3 உலகத்தையும் எரிக்கிறது. ஆகவே அது அழல். இதனை இன்னும் தெளிவுபடுத்துகிறாள். நிறைத்திட்டு உழைந்தெழுந்து. முதலில் நிறைக்கிறாய்,
முதலில் நிறைக்கிறாய். அந்த 3 உலகத்திலும் உன்னுடைய செந்தீயை, செம்மையான தீயினை முதலில் நிறைக்கிறாய் நீ. அப்படி நிறைத்து உழைந்து எழுதல். உழை என்பது ஒரு பொந்து போன்ற வடிவத்தை குறிப்பது. அதாவது சிக்குதல், அவ்வளவுதான். ஒரு பொந்துக்குள் சென்றால் சிக்குதல், அதற்குள்ளேயே உழன்று கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வடிவம் அது. உழைந்து, மன உளைச்சல் என்று அழைக்கப்படுகிறது இன்று. அது வெளியே வர இயலாது, அது உழைந்து கொண்டே இருக்கும். உள்ளேயே சுழலும், மேலேறும் கீழே இறங்கும், உள்ளே சுழலும், வெளியே வராது. அதான் உளைச்சல். இந்த தீ 3 உலகையும் முதலில் நிறைக்கிறது. 3 உலகத்திலுமே அது நிறைகிறது. தீ அல்ல, அழல், நிறைகிறது. அப்படி நிறைந்து இந்த 3 உலகத்தையுமே ஒரு பொந்து போல் ஆக்கி விடுகிறது. அதாவது அதற்கு உள்ளே உழன்று 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 அல்லது சுழன்று ஏறி இறங்கி உழைகிறது. உழைந்து எழுந்து, அப்படி உழைந்து எழும்பொழுது யாவுமே எரிந்து போகின்றன. நீ எரிப்ப மூவுலகம் உள்புக்கு அலைந்தெழுந்த செந்தி எழுந்த அலை என்ற சொல்லுக்கும் இதே பொருள் தான். உலை எப்படி ஒரு பொந்து போன்ற வடிவத்திற்குள் சுழல்கிறது என்ற கருத்தை கொண்டிருக்கிறதோ, அதனை போல அலை என்பது பொந்து என்ற நேரடியான வடிவத்தை குறிப்பது. அதை உறுதிப்படுத்துகிறாள். இதனைத்தான் நான் கூறுகிறேன் என்று உறுதிப்படுத்துகிறாள். அலைதான் வளை என்றாகிறது. எலி வளை என்று கூறுகிறோம். அந்த அலைதான் அதற்கு அடிப்படை சொல். தீ 3 உலகிலும் நிறைகிறது, உழைந்து எழுகிறது. இந்த 3 உலகத்துக்கும் உள்புக்கு அந்த 3 உலகத்தையும் ஒரு பொந்து போல் அலைந்து அதிலிருந்து எழுகிறது. அப்படி எழுகிறது அந்த செந்தியின் அழல். இந்த செந்தி அழலை ஐயனே மறைத்துலகம் 7னிலும் வைத்தாயோ. இந்த நீ எரிக்கும் பொழுதுதான் அது வெளிப்படுகிறது. ஆனால் இந்த செந்தி அழலை 7 உலகத்திலும் நீ மறைத்து வைத்திருக்கிறாயோ, அல்லது உரையாக காப்பு போல் எளிதில் அசைந்து விடா தன்மையோடு இருக்கும் உன் கையில் தான் வைத்திருக்கிறாயோ. இது எங்கே வைத்திருக்கிறாய்? உன் கையில் வைத்திருக்கிறாயா, அல்லது உலகம் 7லும் மறைத்து வைத்திருக்கிறாயா? அந்த தீ இப்படி 3 உலகத்திலும் உழைந்து எழுந்து அலைந்து எழுந்து இருக்கிறதே என்று கேட்கிறார். இதில் உள்ள கருத்து நுட்பம், 7 உலகத்திலும் மறைத்து வைத்திருக்கிறாயா என்று கேட்டுவிட்டு, அந்த 7 உலகத்தில் 3 உலகத்தில் மட்டும்தான் தீ எரிக்கிறது என்று கூறுகிறார். அது என்ன 7 உலகம், அது என்ன 3 உலகம்? இந்த 3 உலகம் என்பதற்கு அடிப்படையான 2 விளக்கங்கள் உண்டு. ஒன்று, காலத்தின் 3 நிலைகள். அடுத்தது ஆணவம், கண்மம், மாயை. இவை 2ன் ஊடாக, அந்த 2க்கு இடையில் இன்னொன்றும் உண்டு, பருப்பொருள் தன்மை. அதாவது 3 பருநிலையில் தான் பொருட்கள் இருக்கின்றன. நீளம், அகலம், ஆழம், இந்த 3 பருநிலையில் தான் பொருள்கள் இருக்கின்றன. 7 உலகம் என்பது இறைவனுடைய எல்லா உலகங்களையும் குறிக்கும். நான் ஏற்கனவே விளக்கினேன். 7 என்பது 7 என்ற எண்ணிக்கை அல்ல, எண்ணிக்கையற்ற என்று பொருள். இறைவனது உலகம் எண்ணிக்கையில் அடங்காதது. மாணிக்கவாசகர் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின்
101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று தெளிவாக கூறிவிட்டார். உலகம், இந்த அண்டம் எப்படி விரிகிறது? 101 கோடியிலிருந்து தான் தொடங்குகிறது. 101 தான் ஒன்றே, அதற்கு மேல் விரிகிறது. இதுதான் 7 உலகம், எண்ணிக்கையற்ற உலகம். இந்த 7 உலகத்திலுமே 3 காலம் இல்லை. 3 காலம் மாந்தர் வாழும் உலகத்திற்கு உரியது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எனப்படுபவை மாந்தர் உயிரினம் வாழும் உலகத்திற்கு உரியன. உயிரினம் இல்லாதவற்றுக்கெல்லாம் அந்த காலம் என்ற கருத்தே கிடையாது. 3 பருநிலை எனப்படுவது பருப்பொருட்கள். விண்மீன்கள், கோள், மரம், தூசு, துகள், இதெல்லாம் பருப்பொருள். 3 பருநிலை கொண்டதுதான் பொருள். இவ்வாறான பொருளே இல்லாத வெறுமையாக மட்டுமே உள்ள உலகம்தான் எண்ணிக்கையில் மிகுதி. அதெல்லாம் 7 உலகம். மூலகத்தில் பொருட்கள் இருக்கின்றன. 3 காலம் இருக்கிறது. மனிதரது உயிரினத்தின் அடிப்படை தன்மை, அந்த உயிரின கூட்டம் ஆணவம், கன்மம், மாயை ஆகியவற்றை கொண்டிருக்கிறது. மாயை எனப்படுவது அறிவு எதனை கூறுகிறதோ அதுதான் இருக்கிறது என்று நம்புதல். ஒரு நிலைக்கு பிறகு அறிவு படுகுழியில் தள்ளிவிடும். அதிலிருந்து மீள முடியாது. ஆகவே அறிவு எதனை கூறுகிறதோ அதனை மட்டுமே பின்பற்றுவோம் என்று இருப்பவர்கள் அந்த அறிவினாலே வீழ்த்தப்படுவர். மாயைக்கு அப்பால் இறைவன் இருக்கிறான், ஆகவே இறைவனிடம் நாம் வேண்டுவோம் என்று இருப்பவர்கள் தம்மை அறியாமலே மாயை கடந்து விடுவார்கள். அவர்களுக்கு இன்னல் வரும், சிக்கல் வரும். ஆனால் அவர்கள் அறிவை பற்றி கொள்ள மாட்டார்கள். இறைவனது பாதத்தை பற்றி கொள்வார்கள். நாம் ஓர் அறிவினையே பற்றினால் எற்றேதெடுமே எரிவினையே என்னும் இருள் என்று அம்மையார் இதனை நேரடியாகவே அற்புத திருவந்தாதின் ஒரு பாடலில் கூறியிருக்கிறார். அதாவது, நாம் ஒரு அறிவை பற்றி கொண்டால் எரிவினை என்ற இருள் வந்து பக்கத்தில் இருந்து சூழ்ந்துவிடும். அறிவை பற்றி கொள்ளாதீருங்கள், நாம் பற்றினால் இருளில் மூழ்கி விடுவோம் என்று எரிவினையே, அது எரிவினையே என்னும் இருள். எரிப்பதுதான் அன்னைக்கு விருப்பமானது. தீவினை என்றால் எரித்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த வினையே தீவினை. தீக்குரிய வினையை தீயால் தான் எரிக்க வேண்டும் என்று அவள் துடிக்கிறாள். அறிவினை பற்றி கொள்ளாதீர்கள் என்று கூறுகிறாள். அது மட்டுமல்ல, இன்னொரு பாடலில் நூலறிவு பேசி நுழைவிலாதார் தெரிக. வெறுமனே நூல்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் மட்டுமே பேசிக்கொண்டு இறைவனை உணராமல் இருப்பவர்கள் எல்லாம் நுட்பமற்றவர்கள். அவர்களெல்லாம் திரிக, கெட்டு போகட்டும் என்றே கூறுகிறாள். நீலமணிமிடற்றான் நீர்மையே மேலு வந்த எக்கோல தெவ்வுருவும் அக்கோல தவ்வுருவே ஆம், எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோல தவ்வுருவே ஆம் என்று இதே அற்புத திருவந்தாதியில் வேறுபாடலில் பாடியிருக்கிறாள். இதுதான் அறிவு பற்றி அவளுடைய கருத்து. அறிவை பற்றி கொள்ளாதிருங்கள், அது இன்று வழிநடத்தும், நாளை வழிமாற்றும். ஒரு நிலைக்கு பிறகு அது உங்களை வீழ்த்திவிட்டு வேடிக்கை பார்க்கும். நான் என்ன செய்வது, என்னால் இதற்கு மேல் முடியவில்லை என்று அது கூறும். அப்பொழுது இறைவனைத் தவிர உங்களை காப்பதற்கு எவரும் இல்லை. ஆகவே அறிவை பற்றி கொள்ளாதீர்கள் என்று அன்னை எச்சரித்தால். இதற்கு முந்தைய பல பாடல்கள், ஓரிரு பாடல்களில். இங்கே மாயை எனப்படுவது அவ்வாறு அறிவை மட்டுமே பற்றுதல். அறிவு வேண்டாம் என்பது கருத்தல்ல, அது ஒரு தொடக்கம். அந்த அறிவு இறைவனை நோக்கி அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும் என்று, அறிவு எனக்கு இருக்கிறது, நான் எதனை செய்தாலும் வீழ மாட்டேன், எதில் வீழ்ந்தாலும் அறிவு என்னை காப்பாற்றிவிடும் என்று ஆடினால் அதோடு கதை முடிந்து போகும். அதுதான் மாயையின் எல்லை. அடுத்து கண்மம். இப்படி அறிவு கெட்டு, அறிவு தடுமாறி, அறிவின் வழிநடத்தலுக்கு ஆட்பட்டு சிக்கிவிட்டோம், இனியாவது இறைவனை பற்றி கொள்வோம் என்று இருந்தால் மீட்பு கிடைக்கும். கண்மத்தில் இறங்குதல் இவ்வாறான அழிதற்குரியவர்களுக்கு உள்ள ஒரு குணம். கண்மம் எனப்படுவது தன்முயற்சி மிகுதல்.
அறிவினால் அழிந்தோம் அல்லது செருக்கினால் அழிந்தோம், இனி மீள்வோம் என்று இல்லாமல் இப்பொழுதும் என் முயற்சியினால், என்னுடைய திட்டங்களால், முயற்சிகளால் நான் இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று வன் செயல்களில் ஈடுபடுதலும் கொடுந்திட்டங்களில் ஈடுபடுதலும் கண்மம். கண்மம் என்பது அது மட்டுமல்ல, நல்வினைகள் ஆற்றுவதும் கண்மம் தான். அவ்வாறு ஆற்றுவோர் இறைவனை பற்றி கொண்டுதான் வினையாற்றுவார்கள். அதனால்தான் அவர்கள் நல்வினையாற்றுகிறார்கள். இந்த கேடுகட்ட கூட்டத்திற்கு எவ்வளவு கெட்டாலும் எவ்வளவு மிதிபட்டாலும் அந்த தீவினையிலிருந்து வெளியே வரும் எண்ணமே வராது. அது கண்மத்திற்கு ஆட்படுதல். அடியார்களுடைய முயற்சி, அடியார்களுடைய வினைகள் கண்மத்திற்கு ஆட்படுவதல்ல, கண்மத்தை ஒரு வழியாக கொண்டு இறைவனை பற்றி கொள்ளுதல். அது அதாவது ஆற்றில் குதித்து நீந்தியும் மிதந்தும் கடலை சென்றடைதல், கடல்தான் எனது இலக்கு என்று இருப்பவருக்கான வழிமுறை. ஆற்றில் குதித்து நீந்தி கரையேறி மீண்டும் ஆற்றில் குதித்து அந்த ஆற்றையும் சிதைத்து இந்த ஆறு என்னவெல்லாம் சொல்கிறதோ அதனையெல்லாம் செய்வேன் என்று இருந்தால் அது அந்த ஆற்றுக்கு ஆட்படுதல். அந்த ஆற்றின் போக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் கிளையாக பிரிந்தால், இடது பக்கம் அழகாக இருந்தால் இடது பக்கம் செல்வது, வலது பக்கம் அழகாக இருந்தால் வலது பக்கம் செல்வது என்று கடலை நோக்கி செல்லாமல் ஏதேனும் ஒரு கிளையை நோக்கி சென்று ஒரு நிலைக்கு பிறகு அந்த ஆறு முடிந்து போகும். அது முடிந்து போகும் இடத்தில் முதலைகளும் இருக்கலாம், நச்சரவங்கள் இருக்கலாம், புதைகுழி இருக்கலாம். ஐயோ இப்படி சிக்கிவிட்டேனே என்று கதறினால் ஆறு என்ன செய்யும்? ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அது கடல் நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒன்றிடம் சிக்கி தீர்ந்து போவதை தவிர வேறு வழி இல்லை. இது கண்மத்தை இறைவனை அடையும் வழியாக கொள்ளாமல் கண்மத்தை தனக்குரிய இச்சைகளுக்கும் தன்னுடைய அற்பத்தனங்களுக்குமான வழியாக பின்பற்றுபவர்களுடைய கதி. இந்த இரண்டையும் இறைவனையே பற்றுக்கோளாக கொண்டு கடந்து செல்பவர்கள் ஆணவத்திற்கு நுழைந்து விடுகிறார்கள். அதாவது நான் ஒரு உயிர், இறைவனின் ஒரு அங்கம், நான் இறைவனே எனது எல்லை, இறைவனை அடைவதே என் வாழ்க்கை என்று அந்த ஆணவ நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அந்த ஆணவ நிலைக்கு சென்ற பிறகு வாழ்க்கை இறைவழிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு உயிராக மட்டுமே தன்னை புரிந்து கொண்டு வாழும் வாழ்க்கையாக அது இருக்கிறது. இறுதியில் இறைவனடியை சேர்ந்து விடுகிறார்கள். உயிர் பிரிந்தால் ஆணவம் பிரிகிறது, நான் என்ற கருத்து பிரிகிறது. இதுதான் ஆணவம் கண்மம் மாயையுடைய சுருக்கமான கொள்கை. மாயை குற்றமல்ல, மாயை அழகு. இது அழகு என்கிறது, இது மகிழ்ச்சி என்கிறது. ஆனால் அழகிலும் மகிழ்ச்சியிலும் இறைவனின் நெறிக்கு உட்பட்ட செயல்களில் ஈடுபட வேண்டும், மனதின் நெறிக்கு உட்பட்ட செயல்களில் ஈடுபட வேண்டும். ஒன்று அழகு என்பதற்காக ஆட்படுவதும் அல்லது இது மகிழ்ச்சி தருகிறது என்பதற்காக எதனை வேண்டுமானாலும் செய்து கொண்டிருத்தலும் மாயையின் வழியாக இறைவனை அடைவதற்கான முறையல்ல, நெறியல்ல. மாயைக்கு ஆட்பட்டு விடுதல், முயற்சிகள் அல்லது வினைகளின் வழியாக அறம் செய்து அன்பர் கூட்டத்தை அரவணைத்து, இயலாதவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களை மேம்படுத்துதல் கண்மம்தான். ஆனால் அந்த கண்மம் இறைவனை நோக்கிய பயணத்திற்கு வழிகாட்டுகிறது. ஏனென்றால் கண்மம் எனப்படும் முயற்சிகள் அல்லது நம்பிக்கையின் பார்ப்பட்ட செயல்கள் யாவுமே யாரையும் கெடுப்பதில்லை, அறஞ்செய்தலாக இருக்கிறது. அவ்வாறு கண்மத்தையும் பற்றுக்கோளாக கொண்டு இறைவனை அடைந்து விடுதல் வேண்டும். அதற்கு மாறாக நான் முயற்சித்தவை எல்லாமே கிடைக்கின்றன, நான் நினைத்தவை எல்லாமே நடக்கின்றன என்று கருதி பேயாட்டம் ஆடினால் இடுகாட்டுக்கு வழிகாட்டுமே தவிர அது வாழ்க்கைக்கு வழிகாட்டாது. நினைத்தவையெல்லாம் நடக்கின்றன
என்றாலே எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு கூறுகிறேன், மிகவும் கடுமையாகவும் அல்லது உரிமையுடனும் உங்கள் அனைவருக்கும் இந்த அறிவுரையை கூறுகிறேன். நினைத்தவையெல்லாம் நடக்கின்றன என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி நினைத்தவையெல்லாம் நடக்கின்றனவே, இது இறைவனின் வழங்கல் என்று கொள்வதா அல்லது என் முயற்சியின் விளைவு என்று கொள்வதா என்று ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தன் முயற்சியின் விளைவாக நினைத்தவை நடக்கின்றன என்றால் அதனை ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் தன்முயற்சியின் வழியாக ஒன்று நினைத்தது நடக்கிறது என்றால் அது ஏதேனும் ஒரு தீவினையை கொண்டு வந்து விடும். அது அளவில் சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். பெரிய முயற்சிகள் ஏதும் இல்லை, ஆனால் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த விருப்ப நிறைவேற்றத்தால் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் எந்த தீங்கும் இல்லை என்றால் அது உங்களுக்கும் இறைவனுக்குமான உறவு. அதில் எவரும் குறுக்கிடப் போவதில்லை. நீங்கள் நினைத்த ஒன்று நடக்கிறது என்றால் அது உங்கள் உடலை கெடுக்கக்கூடாது, மனதை சிதைக்கக்கூடாது, இன்னொரு மனிதருடைய உடலையும் மனதையும் சிதைக்கக்கூடாது, ஒரு சூழலை கெடுக்கக்கூடாது. எந்த கேடும் எவருக்கும் செய்யாமல் உங்களுக்கு ஏதேனும் வழங்கப்படுகிறது என்றால் அது உங்களுக்கு இறைவன் வழங்குவது. நீங்கள் நினைத்தது நடக்கிறது, ஆனால் அது உங்களையே கெடுக்கிறது, சிதைக்கிறது, அல்லது பிறரை கெடுக்கிறது, சிதைக்கிறது, சூழலை கெடுக்கிறது, சிதைக்கிறது என்றால் அது கண்மத்தின் கேடுகட்ட வழி. அதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது கொண்டாடத்தக்கதல்ல. அது உண்மையிலேயே ஆழ்ந்து கவலையுடன் ஆய்ந்து நோக்குதற்குரியது. அது கண்மத்தை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நினைத்தவையெல்லாம் நடப்பதற்கும் வேண்டுவன கிடைப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடாது. அதுதான் இறைநெறி. நீ நினைத்தவையெல்லாம் நடக்கக்கூடாது. மாறாக நெறிப்பட்டு நீ வேண்டுவனவற்றை இறைவன் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றும் வரை இருக்க வேண்டும். ஒன்று மறுக்கப்படுகிறது என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று தடுக்கப்படுகிறது என்றால் பயணத்தை நிறுத்த வேண்டும். இடையூறுகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன என்றால் இறைவன் உன்னை எச்சரிக்கிறான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எல்லா இடையூறுகளையும் அல்லது எல்லா தடைகளையும் உன் முயற்சியால், உன் அறிவு செருக்கினால் தூக்கி வீசிவிட்டு நடப்பா என்றால் நீ செல்வது தீக்குழிக்கு, படுகுழிக்கு அல்லது முதலை வாய்க்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லோருக்குமே பொருந்தும். இன்றைய மனித சமூகமே இப்படித்தான் இருக்கிறது. நினைத்தவற்றை நடத்தி விடுவதாக நினைக்கிறார்கள், நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆனால் நினைத்தவையெல்லாம் நடந்து என்ன நிறைவு இருக்கிறது, என்ன இன்பம் இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றுமில்லை. ஏனென்றால் இப்படி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மாயைக்கு ஆட்படுகிறார்கள், பின்னர் கண்மத்திற்கு ஆட்படுகிறார்கள். இந்த இரண்டும் முடித்து கட்டாமல் ஓயாது. மாயையோ கண்மமோ இறைவனை அடையும் வழியாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவரை கண்டு இறங்குகிறோம், வருந்துகிறோம் என்றால் அதுவும் மாயைதான். அந்த உணர்ச்சி ஒரு மாயை. இக்கட்டில் இருப்பவருக்கு நாம் உதவ வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்ற இரக்கம் வருகிறதா, அது மாயை. அந்த மாயை உன்னை அவர் மீது அன்பு செலுத்துவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு உரியவற்றை செய்ய வேண்டும். அது இறைநெறிப்பட்ட வாழ்க்கை. அந்த இரக்கத்தை ஒரு விலையாக கொடுத்தலும் இரக்கத்திற்கு செய்தவற்றிற்கு வேறு விலை கேட்டலும் நிகழுமேயாயின் உண்மையில் நீ பட்டது இரக்கம் அல்ல, உனக்கு இருந்தது கருணை அல்ல, தன்னல வெறி என்பதனை இறைவன் அறிவான். இது மாயைக்கு ஆட்படுதல். நான் முதலில் கூறியது மாயை வழியாக கொண்டு இறைவனை அடைந்து விடுதல். இரண்டாவது கூறியது மாயைக்கு ஆட்பட்டு தன்னல வெறியை தனித்துக் கொள்ளும் விளைவு வேட்கை வெறி. இப்படி ஒவ்வொன்றிலும் நாம் மாயைக்கு ஆட்படுகிறோமா அல்லது அதனை வழியாக கொண்டு இறைவனை அடைகிறோமா என்று நோக்க வேண்டும். இவ்வாறு ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றுமே மூவுலகம் என கருதத்தக்கது. ஏனென்றால் மூன்று உலகம் என்று இங்கு எதுவும் இல்லை. ஒன்று காலம் மூன்றாக இருக்கிறது, இது முதல் நிலை. பருப்பொருட்கள் மூன்று நிலைகளில் இருக்கின்றன. நீளம், ஆழம், அகலம், நீளம் என்ற மூன்று பருநிலைகளில் பொருட்கள் இருக்கின்றன. உயிரினங்கள் வாழ்வதற்குரிய சூழல் இந்த முப்பெருநிலை உலகில் இருக்கிறது.
உயிரினங்களுக்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 தன்மைகள் உள்ளன, படிநிலைகள் உள்ளன. இதுதான் மூவுலகம். 7 உலகம் எனப்படுவது இவை எதுவுமே இல்லாத வெறுமை கொண்ட உலகம், அல்லது வேறு ஏதேனும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இறைவன் எண்ணிக்கையற்ற உலகங்களை படைத்துக் கொண்டிருக்கிறான். அவற்றில் மூவுலகத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். இதுதான் மூவுலகத்திற்கு 7 உலகத்திற்குமான வேறுபாடு. முப்புறங்கள் எரித்தான் என்பதற்கும் இவ்வாறான குறியீடு காரணமாக இருக்கலாம். மூவையில் எரித்தான், முப்புறம் எரித்தான், அரண் 3 அழித்தான் என்று முன்னோர் பாடினர். அம்மையே பலமுறை பாடியிருக்கிறாள், மாணிக்க வாசகரும் பாடியிருக்கிறார், சுந்தரமூர்த்திகள், அப்பரடிகள், திருஞான சம்பந்தர் எல்லோருமே பாடினார்கள். அந்த சொற்களை நோக்குங்கள். முப்புறம், மூவெயில், அரண் 3, மதில் 3, இவை எல்லாமே ஒரே ஒரு கருத்தினை சொல்கின்றன. என்ன தெரியுமா? 3 காப்பரன்கள் என்று பொருள். எயில் என்றால் காக்கும் தன்மை உள்ள கோட்டை அல்லது காக்கும் தன்மை உள்ள கட்டமைப்பு, அதான் எயில். முப்புறம், புறம் என்பது மதில் சூழப்பட்ட ஒரு நகரம், அதுதான் புறம், அதுவும் காப்பு. அரண் 3 எரித்தான், அரணாக இருந்த 3 எரித்தான், காப்பாக இருந்த 3 எரித்தான். எல்லாமே என்ன கருத்தை கூறுகின்றன? நமக்கு இவையெல்லாம் அரண் என்று நீ கருதி கொண்டு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நம்பி சீர்கேடான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவன் உன்னை எரிக்க மாட்டான், உன்னுடைய அரணை எரிப்பான். அதுதான் கருத்து. நீ எதனை காப்பு என்று கருதுகிறாயோ அந்த காப்பு தான் எரியும் முதலில். அதன் பிறகு உன்னை தனியே எரிக்க வேண்டியதில்லை. இதனைத்தான் 3 புறங்களை எரித்தான், 3 புறங்களை எரித்தான் என்று மீண்டும் 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 முன்னோர் பாடினர். இந்த மூவுலகத்தில் எழுந்த செந்தியழலும் இதே கொள்கைத்தான் வலியுறுத்துகிறது. இறையியல் எனப்படுவது இறைநெறிக்கு உட்பட்ட வாழ்க்கையை வலியுறுத்துவது. அன்பர்களாக இருந்து உறவாடுங்கள். அன்பிருந்தால் உறவு, அது இல்லை என்றால் உறவில்லை. அவ்வாறு அன்பர்களாக இருப்பவர்களுடைய நெஞ்சில் அவன் குடிகொண்டிருக்கிறான். குடியாக கொண்ட கொள்கை உடையவன் அவன். அதே போல அன்பர் உள்ளத்துக்குள் அவன் மறைந்திருக்கிறான். அவர்களை அவன் விடுவதே இல்லை, எந்த நிலையிலும் விடுவதில்லை. ஏனென்றால் அவனே இருக்கிறான் உள்ளத்திலே. அதன் அவனை மீறி என்ன நிலை வந்துவிடும், என்ன இக்கட்டு வந்துவிடும், என்ன இடர் வந்துவிடும், எதுவும் வராது. அவனே உள்ளே இருக்கும் பொழுது யார் என்ன செய்ய இயலும்? அப்படி அவன் இல்லை என்றால் என்ன நிகழும் என்பதனைத்தான் அன்னை மறைத்துலகம் 7 வைத்தாயோ, அன்றில் உரைப்போடு உன்கை கொண்டாயோ, நிறைத்திட்டொளைந்தெழுந்து நீ எரிப்ப மூவுலகும் உள்பு களைந்தெழுந்த செந்தி அடல். திடீரென்று எரித்து விடுகிறாயே, இப்படி நிகழப்போகிறது என்று கணிக்கு முன்னே நிகழ்த்தி விடுகிறாயே, இதை எங்கே இந்த நெருப்பை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறாள். அடுத்து, அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ. அங்கை என்பது அகத்தை குறிப்பது தான். அது அகம், அகக்கை என்று கருதத்தக்கது. மூடிய கையை அது புழக்க சொல்லாக குறிக்கும். அது உள்ளங்கையை மூடி இருந்தால் அது அங்கை. ஆக எவ்வாறாயினும் அது ஒரு மறைத்து வைத்திருத்தல். அது அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை. அகத்தின் உள்ளே அழல் ஆடுகிறது. அந்த அகம் சிவந்ததோ என்ற நிலையில் இருக்கிறது. அழகால் அழல் சிவந்தவாரோ, அப்படியான அழகால் அந்த அழல் சிவந்தது
சிவந்தது சிவந்தவாரோ என்றால் சிவந்தது போன்றோ அல்லது சிவந்த சிவந்த தன்மைகளாலோ கடலாட பேயோடு காணிர் பிறங்க அனலேந்தி தீயாடுவாய் இதனை செப்பு. இதற்கு முன்பு மூவுலகம் உள்புக்களைந்திருந்து செந்தியழல் என்று கடுஞ்சினத்தோடு கூறுகிறாள். அன்னையின் கடுஞ்சினம் சொற்களில் இருப்பதனால்தான் என்னுடைய சொற்களில் அந்த கடுஞ்சினம் வந்தது. ஏனென்றால் அந்த மந்திரமே அப்படிப்பட்டது தான். அதனால்தான் நான் நேற்று கூட இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை இதனோடு சேர்க்க வேண்டாம் என்று தவிர்த்தேன். ஏனென்றால் அந்த பாடலுடைய விளக்கமே வேறு ஒரு ஆழத்தில் கடுஞ்சினத்தை முன்வைக்கிறது. அந்த கடுஞ்சினத்திலிருந்து ஒரு ஆட்டம் ஆடத் தொடங்குகிறாள் அன்னை. அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை. அழல் ஆடி உள்ளே அகம் சிவக்கிறது. அது அழகாக இருக்கிறது. அழலால் சிவந்ததனால்தான் அது அழகாக இருக்கிறது. கடலாட, கடல் என்பது நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். அது ஒரு வளை, அதாவது பிரித்து இணைக்கத்தக்க வளை கடல் என்றாகும். அது காலில் இறைவன் அணிந்திருக்கிறான் என்று உருவகப்படுத்தப்படுகிறது. மாந்தரும் அணியும் வழக்கம் அக்காலத்தில் பொதுவானது. அந்த கடல் ஆட பேயோடு காணில் பிறங்க அனலேந்தி தீயாடுவாய் இதனை செப்பு. ஒருவன் தீயாடி கொண்டிருக்கிறான். எப்படி தீயாடுகிறான்? கடல் ஆடுகிறது, காட்டில் பேயோடு அவன் ஆடுகிறான், பிறங்க அனலேந்தி கொண்டிருக்கிறான். பிறக்கம் என்ற சொல் ஏற்கனவே திருவாசகத்தில் சிறப்பாக கையாளப்பட்டிருக்கிறது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். பிறக்கம் என்றால் எண்ணிக்கையற்று பெருகுதல். வரம்பற்று பெருகினால் பிறக்கம். அதுதான் பிறவி, பிறப்பு என்று ஆகிறது. இந்த அனல் எப்படி பெருகிறதா? வரம்பற்று பெருகிறதா. அதாவது அது முடியவே முடியாத என்ற அளவுக்கு பெருகிறதா பிறங்க அனல் ஏந்துதல். வரம்பற்று பெருகும் அனலை ஏந்தி கொண்டு ஒருவன் தீயாடி கொண்டிருக்கிறான். யாரோடு? பேயோடு, காட்டில். அவனை நோக்கி சொல்கிறாள், தீயாடுவாய் இதனை செப்பு, இதனை சொல் என்று கூறுகிறாள். இப்பொழுது இவள் சேர்ந்து அப்படி தீயாடுவனோடு சேர்ந்து இவளும் ஆடிக்கொண்டிருக்கிறாள். ஆடிக்கொண்டே உரையாடுகிறாள். அடுத்து செப்பேந்து இளமுலையாள் காணவோ தீப்படு காட்ட பேய் கணமவை தாங்கானவோ செப்பென கொன்றாகத்தான் அங்கான் தனலுமிழும் ஐவாய நாகத்தாய் ஆடும் நடனம். செப்பேந்து இளமுலையாள் என்றால் ஒரு குடுவை போன்ற வடிவம் கொண்ட இளமுலையை கொண்டவள் என்று பொருள். அதற்கு செப்பு என்பது ஒரு உலோகத்தை குறிக்கும், அது குடுவை போன்ற வடிவத்தையும் குறிக்கும். இவ்விடத்தில் நாம் அது குடுவை வடிவம் என்றுதான் கொள்ள வேண்டும். செப்பு அணிந்த முலை என்று கருத வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த அணிகளும் அணிந்து முலைகளை செப்பால் மறைப்பவள் அல்ல இந்த நிலையில் உள்ள காரைக்கால் அம்மை. அவளுடைய வேறு நிலையில் அவள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். எழிலுற இருந்திருப்பாள், உறுதியாக இருந்திருப்பாள். இறைவனுடைய அடியில் இருப்பவளுக்கு எழிலுக்கு என்ன குறைவு? அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் இங்கு அவள் இருக்கும் நிலையே முற்றிலும் வேறானது. ஆகவே அது செப்பு என்ற உலோகத்தை குறிப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த இளமுலையின் வடிவம் அது. ஏன் இளமுலை என்று கூறுகிறாள் என்றால் அது ஒரு குறியீடு. அவள் பிள்ளை பெற்றுக் கொள்ளவில்லை. பிள்ளை பெற்றுக்கொண்டால் அது இளமுலை என்று ஆகாது. இது உண்ணாமுலை என்ற குறியீட்டால் பல இடங்களில் வழங்கப்பட்டது. உண்ணாமுலை என்றால் பிள்ளை பெறாத பெண்ணுடைய முலை என்பது அதற்கு பொருள். அதற்கு இறைவனோடு உறவாடிய தன்மை கொண்ட பெண் இளமுலையாளாக உண்ணாமுலையாளாக இருப்பது இறையியலில் தொடர்ந்து கூறப்பட்ட கருத்து. பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதல்ல, அப்படி இருந்தவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, அது கருத்து. அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளை பெற்றுக்கொள்வர்களெல்லாம் இறைவனோடு உறவாட இயலாது என்று கருத்தே அல்ல. ஆனால் இறைவனோடு அந்த உறவு நிலையில் இருந்த பெண்களுக்கு உண்ணாமுலை என்று இளமுலை என்றும்
பெயர் உண்டு. ஏனென்றால் உண்ணாமுலை அன்னை என்று அழைக்கப்படுபவள் ஒரு பெண் தான். இறைவனுடைய திருக்குழந்தைதான் மனித குலத்தின் முதல் குழந்தை என்பது நம்முடைய கொள்கை. அன்னையே திருஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டினாள் என்பது நம் கொள்கை. அங்கு அன்னை அந்த நிலைகளிலெல்லாம் பால் ஊட்டுகிறாள், குழந்தை ஈணுகிறாள், குழந்தையை வளர்க்கிறாள் என்பது அது ஒரு நிலை. உண்ணாமுலையாக இருக்கிறாள் என்பது வேறொரு நிலை. ஒற்றைத்தன்மையில் எதையுமே புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த இடத்தில் இளமுலை எனப்படுவது இளமையான முலை என்பதற்காக எல்லாம் அல்ல, அது இளமுலையாகவே இருக்கும் என்பதுதான் அதற்குரிய பொருள். செப்பேந்து இளமுலையால் காணவோ தீப்படு காட்ட பேய்கணம் அவை தாங்காணவோ. அதாவது இந்த ஆட்டத்தை யார் காண்பதற்காக ஆடுகிறாய்? இந்த செப்பேந்து இளமுலையால் காணுவதற்கு ஆடுகிறாயா? தீப்படும் காட்டில் உள்ள பேய் கூட்டம், பேய் கணம், அது காண்பதற்காக ஆடுகிறாயா? செப்பென கொன்றாகத்தான் அங்காந்தனலுமிழும் ஐவாய நாகத்தாய் உண்டு. 5 வாய் கொண்ட நாகமாக இருப்பவனே அல்லது நாகத்தின் நாகத்தாய் ஆடும் நடம். அதாவது 5 வாய் கொண்ட நாகம் என்பது ஒரு குறியீடு. அது ஐம்பூதத்தை தான் குறிக்கும். அது ஐம்பூதம் என்பது ஒரு நாகத்தின் குறியீடாக கூறப்படுகிறது. இந்த 5 பூதமும் அனல் உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் ஏற்கனவே கூறிவிட்டாலே, மூலகத்திலுமே அனல் இருக்கிறது எனும் பொழுது 5 பூதத்தில் இருக்கிறது என்று அதற்கு பொருள். இப்படி 5 வாய்களிலிருந்தும் அனல் உமிழ்ந்து கொண்டிருக்கும் நாகத்தானே, நீ ஆடிக்கொண்டிருக்கிறாயே உன் நடனத்தை, இந்த நடம், இதனை காண்பவர் யார்? செப்பேந்து யாருக்காக ஆடுகிறாய்? இந்த செப்பேந்து இளமுலையால் காண்பதற்கு ஆடுகிறாயா? தீப்படு காட்ட பேய்கணம், அந்த பேய் கூட்டமெல்லாம் காண்பதற்கு ஆடுகிறாயா என்று ஒரே கொண்டாட்டமாக கேட்கிறாள். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று இப்படியே இதனைத்தான் இறைவன் அது நடனமாக மாணிக்கவாசகரும் கூறினார். அடுத்து, நடக்கிறபடி நடுங்கும் நோக்கிற் திசைவேம் இடிக்கின் உலக அனைத்தும் இயங்கும் அடுக்கர் பொறுமேரோ ஆனேரோ பொன்னொப்பாய் நின்னேருமேரோ ஒன்றா உரை. அது இறுதி. இதற்கு பிறகு இந்த பாடலின் திருவந்தாதியை பற்றிய ஒரு அறிமுகத்தை கூறி முடிக்கிறாள். அது 101, இது 100. இதுதான் இறுதி கருத்தாக. அந்த இறுதி கருத்தை எப்படி கூறுகிறாள்? நடக்கிறபடி நடுங்கும், நடந்தால் நடுங்கும் எல்லாம். அந்த நடக்கும் முறையிலேயே எல்லாமே நடுங்கும். படி என்றால் படிக்கட்டல்ல, அப்படி நடந்தால் நடுங்கும் என்று கூறுகிறோம் அல்லவா, அவ்வாறானது. நடக்கிறபடி நடுங்கும், படிந்து கிடப்பவனை எல்லாமே நடுங்கும். நோக்கிற் திசைவேம், பார்த்தால் திசைகள் எரியும். வேம் என்பது வெம்மிலிருந்து விளைந்த சொல். வேம், வெம்மை, அதுதான் வேம். கசப்பு, தீ ஆகியவற்றுக்குரியது. இந்த வேம் தான் வேம்பு என்று வளர்ந்தது. அது வெப்பத்தை கொண்டுள்ள தாவரம், கசப்பு தன்மை கொண்டது. நடக்கிறபடி நடுங்கும் நோக்கிற் திசை வேம் இடிக்கின் உலக அனைத்தும் இயங்கும். ஒரு இடி இடித்தால் உலகமே ஐயோ என்று கதறி இயங்கும். இது எப்பொழுது நிற்குமோ என்று இயங்கும். அடுக்கர் பொறுமேரோ, அடுக்கர் என்றால் தீவினை புரிவோர், அவர்களை பொருதும், அவர்களை மோதி அழிக்கும். ஏறு என்றால் காளை. அது ஏறு என்பதுதான் சொல், அது காளைக்கு உரியதாக பெயர் சொல்லாக்கப்பட்டது. ஏற்றம் எடுத்தவன் ஏறு. அடுக்கர் பெருமேரோ ஆனேரோ. இங்கு ஆனேர் என்பது என்பது மாடு. நேரிடையாக விடை அல்லது காளையை இங்கு குறிக்கிறாள். பொன்னொப்பாய் நின் ஏறு உருமேரோ ஒன்றா உரை. கொஞ்சுகிறாள். அப்படியா? அதாவது இறைவனை பேய்க்கணங்களோடு ஆடுபவன் என்றெல்லாம் கூறிவிட்டு அதோடு அவளுக்கு அடங்கவே இல்லை.
நீ நடந்தால் எல்லாம் நடுங்கும், நீ நோக்கினால் திசைகள் எரியும், ஒரு இடித்தால் உலகம் அனைத்து ஏங்கும், தீவினை புரியும் அடுக்கர்களை மோதி அழிக்கும் ஏறுதானே நீ, ஏற்றமெடுத்த காளைதானே நீ என்று கேட்டுவிட்டு அடுத்து அப்படியே கொஞ்சுகிறாள். பொன்னொப்பாய் என் தங்கமே, அதேதான் என் தங்கமே என்று கூறுகிறோம் அல்லவா, அதேதான். பொன்னை ஒத்தவனே நின்னேர் உருமேரோ, உன்னுடைய ஏறு உருமேரோ, பொன் போன்றவனே உன்னுடைய உன்னுடைய இந்த ஏற்றம் அந்த பொன் போன்ற உருவம் கொண்ட ஏரோ ஒன்றா உரை, நீ ஏறுதான். இந்த நடந்தால் எல்லாவற்றையும் நடுங்க செய்யும் ஏரா என்றால் நீ அப்படியும் இருக்கிறாய். நீ நோக்கினால் திசைகள் எரிந்து போகின்றன, அந்த ஏறுதானா நீ, ஏனெனில் நீ அப்படியும் இருக்கிறாய். ஒரு இடி இடித்தால் உலகம் இயங்குகிறது, அப்படிப்பட்ட ஏற்றம் எடுத்தவனா அதையும் செய்கிறாய். தீவினை புரிவோரை போரிட்டு அழிக்கும் ஏறுதானா நீ, அதனையும் செய்திருக்கிறாய். விடை எனப்படும் காளை என்று அழைக்கப்படும் ஆண் ஏறுதானா நீ, அதுவும் உன் குறியீடாக இருக்கிறது, அதுவும் உன்னுடைய உருவமாக இருக்கிறது. என் தங்கமே, பொன் போன்றும் இருக்கிறாயே, பொன் ஏறு போலவும் இருக்கிறாயே, இதில் நீ எந்த ஏறப்பா, இதில் நீ எந்த வகையினன், உன்னை ஏதேனும் ஒன்றுக்குள் அடக்க முடிகிறதா என்ன, ஒன்றா உரை என்று முடிக்கிறாள். ஈற்றில் 101 உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா கரைவினார் காரைக்கார் பேய்ச்சொல் பரவுவார் ஆறாத அன்பினோடு அண்ணலை சென்று ஏத்துவார் பேராத காதல் பிறந்து என்று முடித்து அந்தாதியை அற்புதமாக மாலையாக கோர்க்கிறாள். உரையினால் இம்மாலை, நான் உரைத்தவற்றால் இந்த மாலை அந்தாதி வெண்பா, வெண்பா என்பது இந்த பெண் வகை, பாடல் வகை. கரைவினால் வெண்பா கரைந்து கருத்துக்களை கூறியிருக்கிறது. காரைக்கால் பேய்ச்சொல், தன்னைத்தான் கூறுகிறாள், காரைக்காலை சேர்ந்த பேய்ச்சொல் இதில் இருக்கிறது. இதனை பரவுவார், இதனை எடுத்துச் செல்பவர்கள், இதனை ஏற்றுக்கொண்டு எடுத்துச் செல்பவர்கள் ஆறாத அன்பினோடு அண்ணலை சென்று ஏற்றுவார்கள். அவர்களுக்கு அன்பு குறையவே குறையாது, வற்றவே வற்றாது. இந்த ஆறா அன்பு இருக்கையில் இந்த ஆறாத அன்போடு அண்ணலை சென்று ஏத்துவார்கள் அவர்கள். ஆறாத அன்புக்கு நேரடி பொருள் என்னவென்றால் அது குறையா அன்பு என்பது அல்ல. அப்படி பொருள் உண்டு, ஆனால் நேரடி பொருள் அல்லது ஆழ்ந்த பொருள் என்னவென்றால் ஆர்ப்பரிக்காத அன்பு. ஆர் என்பது ஆர்ப்பரிப்பு. அன்பு ஆர்ப்பரிக்காது, அமைதியாக இருக்கும். உணர்ச்சி, பரிவு, கருணை, பாசம் இவையெல்லாம் ஆர்ப்பரிக்கும். அன்பு வேண்டும். அன்புக்குள்ளே எல்லாமே அடக்கும். அன்புக்குள்ளே பரிவு இருக்கும், கருணை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கருணை மட்டும் இருந்தால் அது ஆர்ப்பரிப்பு. தெளிவாக கூறுகிறாள், என்ன உனக்கு என்ன வேண்டும்? ஆறாத அன்பு வேண்டும். ஆர்ப்பரிக்காமல் அன்பு செய்ய வேண்டும். ஆடக்கூடாது, ஆனால் அன்பாக இருக்க வேண்டும். ஆறாத அன்பினோடு அண்ணலை சென்று ஏற்றுவார்கள். இந்த சொற்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு இதனை பரப்புபவர்கள் ஆர்ப்பரிக்க மாட்டார்கள், அன்பாக இருப்பார்கள். அந்த அன்போடு அண்ணலை சென்று ஏத்துவார், அண்ணலை சென்று போற்றுவார்கள். பேராத காதல் பிறந்து, அவர்களுடைய காதல் பெயர்ந்தே போகாது, அப்படி நிலையானது என்று கூறி முடிக்கிறாள். முடிக்கவில்லை என்று தொடங்குகிறாள். என்ன ஈற்று சீர் என்ன பிறந்து, இப்பொழுது முதல் சீருக்கு வாருங்கள். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். இந்த பாடலில் என்ன கூறுகிறாள்? ஆறாத அன்பினோடு அண்ணலை சென்று ஏத்துவார், பேராத காதல் பிறந்து.
இறைவன் மீது காதல் பிறந்துதானே அண்ணலை சென்று ஏற்றப் போகிறோம். அவள் தனக்கு என்ன நிகழ்ந்தது என்று கூறினாள். நான் பிறந்து மொழி பயின்ற பின் எனக்கு இறைவன் மீது காதல் வந்தது என்கிறாள். எனக்கு இறைவன் மீது காதல் வந்தது, அதுதான் தொடக்கமே. அதே போல என் பாடலை, இந்த உரையினை பரவி ஏற்றுவர்களுக்கு இறைவன் மீது காதல் வந்துவிடும், அந்த காதல் அசையவே அசையாது என்று தான் பெற்றதை யாவருக்குமாக அருளி செய்த அமுதம் அன்னையின் இந்த அற்புத திருவந்தாதி. அது அற்புதமாகவே அவள் அந்தாதி முறையிலே அப்படி பின்னி இருக்கிறாள். அடியாருக்கு காதல் பிறக்கும் என்று கூறினால் அந்த பிறந்து என்ற சீரை முதலில் வைத்து எனக்கு இப்படித்தான் இறைவன் மீது காதல் பிறந்தது, எனக்கு என்ன இறைவனோடு உறவு இருக்கிறதோ அதே உறவு, அவ்வாறான காதல் யாவருக்கும் வேண்டும் என்று தான் பெற்ற அமுதத்தை யாவருக்குமாக நல்கியவள் அன்னை இறை இசைத்தாய். எனக்கு தனிப்பட்ட முறையில் என் தாயாகவே உடன் உறைந்து என்னை காக்கும் தெய்வம் என்று கூற கூறுவேன். அப்படிப்பட்ட காரைக்கால் அன்னை யாவருக்குமான இந்த அமுத கொள்கையினை வழங்கியிருக்கிறாள். இதில் எரித்தல், பொசுக்குதல், இடுகாட்டில் ஆடுதல் என்ற விவரணைகள் மிகுதி. ஏனென்றால் அவள் வாழ்ந்த காலம் ஒரு ஊழிக்காலம். தீவினைகள் மிகுந்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. அந்நிலையில் அன்பு எனப்படுவதே தீவினைகளுக்கு எதிராக இறைவன் நிகழ்த்தும் வினைகள்தான். அதுதான் அன்பு. இறைவன் தீயோரை ஒடுக்கவில்லை என்றால் மனிதருக்கு வாழ்க்கையே இல்லை, அதில் ஈவிரக்கத்திற்கெல்லாம் இடமில்லை. அவ்வாறு இறைவன் தீவினைகளை தன் சினத்தால் எரிப்பது கொண்டாடத்தக்கது என்ற கருத்தை அன்னை இந்த அற்புத திருவந்தாதியின் அடிநாதமாக கொண்டிருக்கிறாள். நாம் அன்பாக இருக்க வேண்டும், ஆர்ப்பரிக்காத அன்போடு நாம் இருக்க வேண்டும், மற்றவற்றை இறைவன் நிகழ்த்துவான் என்று இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எவரையும் ஒருத்தல், தண்டித்தல் மனிதருக்குரியதல்ல. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை ஒருத்தல், தண்டித்தல் இதெல்லாம் செய்யத்தக்கது, செய்தல் தேவையற்றது. யாரையும் தண்டிக்க வேண்டியதில்லை. அது தீவினைகளை பற்றி நான் கூறுகிறேன். இயல்பாக ஒரு வாழ்க்கைக்குள் இருக்கும் நடைமுறைகளை பற்றியே நான் கூறவில்லை. ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் அன்போடு இறைவனை வேண்டினால் அவனே தீவினைகளை ஒடுக்குவான். அந்த அன்பு மாறாத அன்பு வேண்டும், பேராத காதல் வேண்டும், ஆறாத அன்பு வேண்டும் என்பதுதான் வலியுறுத்தப்படுகிறது. இப்படியும் இறைவனுக்கு ஒரு தன்மை உண்டு என்பதனை அன்னை வலியுறுத்துகிறாள். அதேவேளை இறைவனை மிக மிக அழகான தோற்றங்களோடு இதே அற்புத திருவந்தாதியில் அன்னை விவரித்து தன் காதலை வெளிப்படுத்தியிருக்கிறாள். இறுதியில் கூட எவ்வளவோ எரிக்கிறான் என்றெல்லாம் கூறிவிட்டு, பொன்னப்பாய் என் தங்கமே, நீ தங்கம்தானே, உனக்கு ஏன் இவ்வளவு சினங்கொண்ட உருவங்கள் இருக்கின்றன, எதுதான் உன்னுடைய உருவம் என்றுதான் முடிக்கிறாள். அவன் ஒரு தங்கம், அவன் பொன்னொப்பவன், அவன் ஒரு பொன்னார் மேனியன், செம்பவள மேனியன். அவனை விட அழகு எதுவும் இல்லை, அவனே அழகு. ஆயினும் அவன் அழகு என்பது மட்டுமல்ல, அவனுடைய முடிமேலிருந்து சினம் தணிக்க நீர் பொங்கிக் கொண்டிருக்கிறது. அவனுடைய பாதத்தில் கமலங்கள் பூத்திருக்கின்றன. அவன் அப்படிப்பட்டவன். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் மட்டுமல்ல, அவனுடைய இந்த எழிலார்ந்த தோற்றம் அன்பராகிய நமக்கு, அவனுக்கு இருக்க இன்னொரு தோற்றம் நமக்கல்ல, பிறருக்கு. இப்படி இதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு தோற்றம் அவனுக்கு இல்லை என்றால் நாமெல்லாம் இருக்கவே இயலாது. அன்பர்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் போகும். அன்பர்களுக்கு வாழ்க்கை வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் எரியாடி கொண்டிருக்கிறான். ஆகவே அவனை எரியாடி என்று அவனை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. அவன் நமக்கு எரியாடவில்லை, அன்பர் கூட்டத்திற்கு புறத்தாராக இருக்கும் அடுக்கர்களை ஒடுக்கி எரியாடுகிறான். அன்பருக்கு அவன் பொன்னொப்பவன்
என்பது அற்புத திருவந்தாதியில் உள்ள உட்கருத்து மட்டுமல்ல, அம்மை இதனை பல இடங்களில் நேரடியாகவே கூறியிருக்கிறாள். நாமும் விளக்க உரையில் அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இவ்வாறு அற்புத திருவந்தாதியின் கொள்கைகளை ஏற்றி பரவுவோம். அன்னையின் அற்புத திருவந்தாதியை இசைத்துதியாக பாடும் செம்மை ஆசான் பள்ளியின் முன்னெடுப்பில் இயன்றோர் பங்கெடுத்து அன்னையின் வாக்காகிய இதனை ஏத்தி அண்ணலை சென்று அடைவோம், அவன் மீது பேராத காதல் பிறந்து என கூறி இன்றைய உரை விளக்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.